பக்கத்தான் ஹரப்பான் உருவாக்கம் என்பது ஒரு காலத்தில் இயலாத பணி என்று கருதப்பட்டதாக PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். அதன் தலைவர் அன்வார் இப்ராஹிம் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியை பற்றிக் கொண்டிருந்த அரசியல் நிச்சயமற்ற தன்மையை அவர் நினைவு கூர்ந்தார். 2018 பொது தேர்தலுக்கு முந்தைய நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டுள்ள அவர், PKRல் பலர் அதன் நீண்டகால கூட்டாளியான பாஸ் இல்லாமல் கட்சி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்ததாக அவர் கூறினார். பாஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதால் அந்த நேரத்தில் மலாய் வாக்குகள் இல்லாததால் 14வது பொது தேர்தலில் விடைபெறலாம் என்று மக்கள் தெரிவித்ததாக நிக் நஸ்மி சுட்டிக்காட்டினார். ஆனால் நிலைமை PKRஐ ஒரு பெரிய அரசியல் களத்தில் ஈடுபடவும் புதிய கூட்டணியை உருவாக்கவும் அடித்தளத்தில் இருந்து உதவியது என்று அவர் தெரிவித்தார். 2008 முதல் 2015 வரை PKR, DAP மற்றும் பாஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய பக்காத்தான கூட்டணியில் பாஸ் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் DAP மற்றும் பாஸ் இடையேயான உள் மோதல்கள் காரணமாக கூட்டணி கலைக்கப்பட்டது. இறுதியில் பக்காத்தான் PKR, DAP, அமானா மற்றும் பின்னர் பிர்சாத்துவையும் ஒன்றிணைத்தது. அதன் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்கள் இருந்த போதிலும் கூட்டணி 2018 பொது தேர்தலில் வெற்றி பெற்றது. பாரிசான் நேஷனலில் 60 ஆண்டு கால ஆட்சியை இது முடிவுக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு தாப்பா அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையில் நிகழ்ந்த விபத்தில் சீனா நாட்டைச் சேர்ந்த இருவர் பலியாகினர். உள்ளூர் ஓட்டுநர் காயமடைந்தார். கிலோமீட்டர் 316.9 வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் ஒரு லாரியை தவிர்க்க முயன்ற போது அவர்களின் வாகனம் சறுக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 41 வயது சோங் ஹாங் மற்றும் யூசேங் பான் ஆகியோர் தலையில் பலத்த காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே இறந்ததாக தாப்பா காவல்துறை தலைவர் ஜொகாரி எகாயா தெரிவித்தார். 56 வயது ஓட்டுநருக்கு கழுத்து, கால்கள் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டது. கோலம்பூரிலிருந்து பினாங்கு நோக்கி சென்ற டொயோட்டா வியாஸ் திடீரென பாதையை மாற்றிய லாரியை தவிர்க்க வளைந்த பிறகு கட்டுப்பாட்டை இழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆதாரங்களுக்காக டேஷ்கேம் காட்சிகளை மதிப்பாய்வு செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக தாப்பா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. மீட்பு பணியாளர்கள் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி காரில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவ பணியாளர்களிடம் ஒப்படைத்தனர். கோலாலங்காட் ஓலாலம்பிட்டில் உள்ள ஒரு கையுறை தொழிற்சாலையில் இன்று காலை 17 அடுக்கு சேமிப்பு ரேக் இடிந்து விழுந்ததில் வங்கதேச தொழிலாளி ஒருவர் பலியானார். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். க்ளோ மாஸ்டர் தொழிற்சாலையில் நடந்த இச்சம்பவம் குறித்து காலை 10:54 மணிக்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் KLIA தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு காலை 11:05 மணிக்கு வந்ததாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். இது தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறை வரும் அக்டோபர் மாதம் தேசிய ஒருங்கிணைந்த குடியேற்ற அமைப்பை பயன்படுத்த தொடங்க உள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த நாட்டில் இருந்து மலேசியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பு அவர்களை திரையிட நுழைவு கட்டுப்பாட்டு அமைப்பு பயன்படுத்தப்படும் என்று குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் ஜகாரியா ஷபான் தெரிவித்தார். இந்த அமைப்பின் மூலம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் புறப்படுவதற்கு முன்பு அவர்களின் சொந்த நாட்டில் திரையிடப்படுவார்கள். அவர்கள் மலேசியாவில் நுழைய தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டால் விமான நிறுவனம் அவர்களை விமானத்தில் ஏறுவதை தானாகவே தடுக்கும் என்று அவர் கூறினார். மேலும் KLIA விமான நிலையத்தில் QR குறியீடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆட்டோகேட் அமைப்பு முக அங்கீகாரத்திற்கான AI-யும் இணைக்கும் என்று ஜகாரியா கூறினார். இந்த ஆண்டு நிலவரப்படி பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக 49,000 சட்டவிரோத குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் குடியிருப்பு வளாகங்கள், ரூமா கொக்சி அல்லது பகிரப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் கட்டுமான தளங்களில் சட்டவிரோத குடியேறிகளை அடைக்கலம் கொடுத்ததற்காக 1064 முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 16வது பொது தேர்தலுக்கான பெரிக்காத்தான் நேஷனலின் உத்தியை வகுப்பதில் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுddin முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று பாஸ் கட்சியின் உதவி தலைவர் அமார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். FMT-யிடம் பேசிய அமர், பெர்சாத்து துணைத் தலைவராகவும்
பெரிக்காத்தான் துணைத் தலைவராகவும் ஹம்சாவின் பதவி மற்ற தலைவர்களுடன் சேர்ந்து பொறுப்பை ஒப்படைக்க பொதுவானது என்று கூறினார். முக்கியமான திட்டமிடல் என்பது பெர்சாத்து தலைவர் அல்லது பரிக்காத்தான் தலைவரின் வேலை மட்டுமல்ல, ஏனெனில் அது பொதுவாக ஒரு குழுவாக மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறினார். இருப்பினும் முஹிதீன் யாசின் கட்சி தலைவராகவும் பெரிக்காத்தான் தலைவராகவும் நீட்டிக்க வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பது குறித்த பெர்சாத்துவின் உள்கட்சி பிளவுகளில் பாஸ் கட்சி தலையிட விரும்பவில்லை என்று அமர் தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்கள் மீது வைத்திருந்த பொறுப்பையும் நம்பிக்கையையும் தவற விட்டுவிட்டார் என்றும் இந்தியர்களை அன்வார் மறந்துவிட்டார் என்றும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP-யின் இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. அன்வாரின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு சுமையை வழங்குவதால் அன்வார் உடனடியாக பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அக்கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன் கூறினார். வரும் ஜூலை 26ஆம் தேதி தூருன் அன்வார் பேரணியில் அன்வாரின் ஆட்சியால் ஏற்பட்டிருக்கும் சிக்கலையும் இந்தியர்களுக்கான பின்னடைவுகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக பரிக்காத்தான் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவருமான ஜஸ்டின் பிரபாகரன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.